டெல்லி சட்டப்பேரவைத் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு சற்று முன் நிறைவடைந்தது. விறுவிறுப்பாக நடைபெற்ற தேர்தலில் சுமார் 55% வாக்குகள் பதிவாகி இருப்பதாக தெரிகிறது. வாக்கு எண்ணிக்கை வரும் 8ஆம் தேதி நடைபெறுகிறது. 70 தொகுதிகளை கொண்ட டெல்லி சட்டப்பேரவைக்கு இன்று தேர்தல் நடைபெற்றது. காலையில் வாக்குப்பதிவு தொடங்கியதில் இருந்தே மக்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து தங்களின் ஜனநாயக கடமையை நிறைவேற்றினர். டெல்லியில் ஆளும் ஆம் ஆத்மி, பிஜேபி மற்றும் காங்கிரஸ் கட்சிகளுக்கு இடையே மும்முனை போட்டி நிலவுகிறது. மொத்தம் 699 வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர். மாலையில் வாக்குப்பதிவு நிறைவடைந்தபோது சுமார் 55% வாக்குகள் பதிவானதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. குடியரசுத் தலைவர் மாளிகை வளாகத்தில் உள்ள கேந்திரிய வித்யாலயா பள்ளி வாக்குச்சாவடியில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வாக்களித்தார். குடியரசு துணைத் தலைவர் ஜெக்தீப் தங்கர், உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சஞ்சீவ் கன்னா, தலைமை தேர்தல் அதிகாரி ராஜீவ் குமார் ஆகியோர் வாக்களித்தனர். ஆம் ஆத்மி ஒருங்கிணைப்பாளர் அரவிந்த் கெஜ்ரிவால், டெல்லி முதலமைச்சர் அதிஷி, மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி, காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்கா, மார்க்சிஸ்ட் மூத்த தலைவர்கள் பிரகாஷ் காரத், பிருந்தா காரத் உள்ளிட்டோர் தங்களது வாக்குகளை பதிவு செய்தனர். இன்றைய தேர்தலில் பதிவான வாக்குகள் வரும் 8ஆம் தேதி எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்பட உள்ளன.